அனுதினமும் ஆண்டவரோடு காலைதோறும் புதிய கிருபை. இந்த புது கிருபையில் இணைந்திருக்கிற நண்பு உறவுகளே, பரிசுத்த வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹalleluya. வேதத்தை நேசிப்பதே இயேசுவை நேசிப்பதாகும். இயேசுனுடைய வார்த்தை தான் வேதம். இன்றைக்கு அவசரமான உலகத்திலே, வேகமான கால நகர்வுகளிலே நாம் வேதத்தை பல முறை மறந்துவிட்டோம். அனுதினமும் வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து, இன்று நீங்கள் வேதம் வாசித்தீர்களா? எத்தனை அதிகாரம் வாசித்தீர்கள் என்று சொன்னால், எத்தனை பேர் நான் வாசித்தேன் என்று சொல்ல முடியும்? அவசரமான புறப்படுதல், அவசரமான ஜெபம், அவசரமான வேத வாசிப்பு. என் அன்புக்குரியவர்களே, வேதம்தான் நம்முடைய பாதைகளுக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சில நிமிடமாவது நேரத்தை ஒதுக்கி வேதத்தை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். நீங்கள் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போவதற்கு முன்பதாக, பேசி தீர்க்க போவதற்கு முன்பதாக, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து வேத வசனத்தின் அர்த்தம் புரிகிறதோ இல்லையோ, சில அதிகாரங்களை வாசித்து உங்கள் இருதயத்தை சமாதானப்படுத்தி நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் போகின்ற காரியத்தில் மிகுந்த சமாதானம் நிச்சயம் உண்டாகும். செய்து பாருங்களேன். மகிமையின் பிதாவே, இந்த கால வேளையில் இவ்வார்த்தையில் கேட்கின்ற ஒவ்வொருவரும் வேதத்தை நேசித்து சுகித்திருக்க உதவி செய்ய வேண்டும் என்று உடைய வேலைக்காரனாக நான் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. வேதத்தை நேசியுங்கள், மிகுந்த சமாதானம் உண்டாகும். ஆமென்.